எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, யூடியூப்பில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் மட்டும் எப்படி யூடியூப் வீடியோ பண்ணுறேன், அது என்ன கணக்கு அப்படின்னா, அதுக்கு இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணுறேன். நான் யூடியூப்பில் வீடியோ பண்ணதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. எல்லோரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு ஒரு மோட்டிவ் இருக்கும் அச்சீவ் பண்ணுறது. இதை நான் அச்சீவ் பண்ணணும், அதுக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாங்க. இப்போ சைனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைனாவில் வந்து அதாவது ஒருத்தங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் பொழைச்சிட்டாங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள மெடிக்கல் செலவு, அவங்களுக்குள்ள செலவு எல்லாமே அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவங்க ஏற்றுக்கணும். இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க திரும்ப முன்னாடி வந்துட்டு அவங்கள கொன்னுட்டு தான் போவாங்க. ஏன்னா உயிரோடு இருந்தானா கடைசி வரைக்கும் நம்ம இவனை செலவழிக்கணும் அப்படின்னு. யார் இந்த சட்டம் போட்டால் எவ்வளோ கொடூரமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. நான் ஜென்ரலாக எல்லாரையும் பார்க்கும்போது நிறைய யூடியூப் வீடியோஸில் அவங்கவுங்க ஒவ்வொரு டாபிக் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இல்லை யூடியூப்பில் பண்ணதுக்கு ஒன்று நம்ம ஃபேமஸ் ஆகணும், சப்ஸ்கிரைபர் நிறைய வேணும், எல்லாம் சொல்லலாம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 2 மில்லியன், அப்படி எல்லோரும் காரணம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு காரணம் உண்டு, எனக்கும் ஒரு காரணம் உண்டு. எனக்குள்ள காரணம் எல்லாமே நான் சொல்கிற விஷயங்களில் ரிசல்ட் வரணும், நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து நடக்கணும், அதில் வந்து மக்களுக்கு ரிசல்ட் வரணும், அவங்க நினச்சது சாதிக்கணும், அவங்கள வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வரணும். இது என்னோட மெயின் குறிக்கோள். அதே மாதிரி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நோட்டிஃபிகேஷன் எதுவும் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறது காரணம், நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகும், நம்ம என்ன வேலை செய்யணும் இருக்குமோ அதை டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நோட்டிஃபிகேஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ நான் எப்படி வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருங்க, பெல் பட்டன் அமுக்குங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன் இல்லையா? ஏன்னா நான் அதை செய்ய மாட்டேன், அதனால் எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் அதை செய்ய மாட்டேன். அதே மாதிரி நிறைய வந்துட்டு யூடியூப் வீடியோ பண்ணதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஹிட் ஆகிறது மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்களோட இன்டென்ஷனை வந்து இந்த நியூஸை வந்து மக்களுக்கு கொடுத்துடணும், இதை நிறைய பேருக்கு பார்க்கணும், இந்த நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் ஹிட் பண்ணால் என்னெல்லாம் பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் தான் நீங்கள் டாபிக் பண்ணணும் அப்படி இப்படிலாம் நிறைய உண்டு. அதெல்லாம் நான் ஃபேமஸ் ஆயிடுவேன். ஆனால் என்னோடய ஃபிலாசபி, என்னோடய பிரின்சிபல், என்னோடய கொள்கையில் இடிக்கும் இல்லையா? நான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னோடய கொள்கை இடிக்கும். ஸோ அதை இடிக்கக்கூடாது. அவங்கெல்லாம் வீடியோ பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு டாபிக், ஒரு இப்போ உள்ள ஹாட் எந்த நியூஸாக வேணாலும் இருக்கட்டும், நான் பேர் சொல்ல வரும்ல, எந்த நியூஸாக வேணும், எல்லாரும் அந்த நியூஸ் ஏன் பண்ணுறாங்க, அந்த வீடியோ ஏன் பண்ணுறாங்க, ஏன்? ஆனால் அப்போ தான் அவங்க வீடியோ வந்து எல்லோரும் பார்க்கப்படுவாங்க. அது தவிர மக்களில் 99% மக்கள் அதை தான் விரும்பணும். அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக பார்க்கணும், அவங்க என்னெல்லாம் அதுதான். அவங்கள நம்ம லிஸ்ட்டில் வச்சு அவங்கள நம்ம தொடவே வேண்டாம், அது போட்டோம், அந்த உலகம் அப்படி நடக்கட்டும். ஓகே, கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று என்னென்னா, இன்டென்ஷன் என்ன, அவங்க நோக்கம் என்ன, அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்க வீடியோ பண்ணணும், அதனால அவங்க பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஃபேமஸ் ஆகிறவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு ஒரு தப்பான ஐப்பரை இருக்குது தெரியுமா? அதுதான் தப்பு. ஃபேமஸ் ஆகிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆனால் நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபேமஸாக பார்ப்பாங்க. பட் ஃபேமஸ்க்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா பார்த்தா அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும், ஆனால் அவர் ஊர் ஃபுல்லாக அவருக்கு அவ்வளோ பேர் இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ உண்மையை பார்த்தீங்களோ தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்பீச்செலாம் கொடுப்பாங்க, பயங்கர ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, அவங்க எப்படி வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஒவ்வொரு வீடியோ பண்ணதுக்கும் ஒரு இன்டென்ஷன் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டென்ஷன் உண்டு. அதை மட்டும் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த நடக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு, ஒருத்தங்க தீபா மேடம் உங்களுக்கு தெரியும், வெஸ்டேஜில் இருக்காங்க, நான் இருக்கிறேன். ஓகே, அவங்க வந்து சொன்னது, அவங்களுக்கு கீழே யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பேர் என்ன தெரியாது. அவங்க வீடியோ பார்த்து இப்போ அவங்க எவ்வளோ 3 லட்சம் பிஸ்னஸ் எது பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனால் அவரு எனக்கு இது வரைக்கும் மெசேஜ் பண்ணவே இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க சொன்னாங்க, அவங்க மூலமாக தெரிஞ்சு அப்படின்னு.
இது இருக்கலாம், இதுதான் நான் எதிர்பார்க்கேன், இதுதான் என்னோட டார்கெட். என்னோட லைஃப்பை பார்த்து அவங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் வருது, அது என்னோட நோக்கம். ஏன் சப்ஸ்கிரைபரை கூட்டுறதோ, எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வர்றதோ, அது என்னோட நோக்கம் கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்துட்டு இன்னும் மேலே போகணும் அப்படின்னா என்னோட பர்சனல் கோச்சிங் எடுப்பாங்க. அது அதுக்கு மேலே உள்ள அட்வான்ஸான பர்சன். ஆனால் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும், இன்னும் சொல்கிற விஷயத்தை அவங்க லைஃப்பில் மாற்றங்கள் கொண்டு வரணும். அதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் அது. நிறைய பேர் வந்துட்டு கோயில்பட்டில் நிறைய பேர் என்னைய சார்னே சொல்லுறது கிடையாது. சார் உங்களை நான் அண்ணன் சார்லாம் சொல்ல மாட்டேன், அண்ணன் தான் சொல்லுவேன். சரி அண்ணன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு வாய்ஸ் அனுப்பியிருந்தாங்க. சித்தப்பா பெரியப்பா பெரிய ஆள் மாமா எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க, எவ்வளோ தெரிஞ்ச ஃபேமஸ் ஆளில் இருக்காங்க. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், யார் சொன்னது இது பண்ணல, உங்கள் பேச்சு மட்டும் எப்படி கேட்கேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்ன இந்த கேள்வியை என்கிட்டயே கேட்குறதா அப்படின்னு. அப்போ அதை யோசித்து பார்த்தேன், ஏன் நடக்கு என்ன நடக்கு அப்படின்னா எனக்கும் தெரியல அது ஏன் நடக்குன்னு. நான் ஏதோ சொன்னேன் குத்து மதிப்பாக இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன், எனக்கு தெரியாது. ஆனால் என் இன்டென்ஷன் வந்து நிறைவேறுது. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது என்ன நிறைவேறுது. பாருங்கள், அந்த சுவரில் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். யாராவது இப்படி எழுதி வச்சுருப்பாங்களா? யாராவது முட்டா பைய லூசு பைய என்ன சொன்னாலும் சரி, இது நான் இருக்க இடம், நான் அப்படி தான் எழுதுவேன். இங்கே வெறும் என்னோட படிப்பு என்னோட டெவலப்மெண்ட் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன், ஃபேமிலிங்க கிடையாது. ஓகே, சரி ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ என்னோட இன்டென்ஷன் வந்துட்டு அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் உண்டு பண்ணணும். ஆனால் அது நடக்கு, அது சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது வந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாரும் அந்த ஹாட் நியூஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணுங்கிறதுக்கு ஒரு திங்கிங்கே கிடையாது. அந்த நியூஸை கேட்டு உங்கள் லைஃப் என்ன ஆகும். இப்போ இவரு கூட கூட்டணி வச்சுட்டாரு. ஓகே, இது மெகா கூட்டணி, இது சின்ன கூட்டணி, இது பெரிய கூட்டணி. உங்கள் பேங்க் பேலன்ஸும் இன்றைக்கி சோத்துக்கு உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ ரூபா வரும்? நீங்கள் வந்து பொலிட்டிக்கலில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அதை வச்சு வருமானம் வரும் அப்படின்னா பரவாயில்ல. அல்லது ஓட்டுக்கு துட்டு வாங்குவேன் அப்படி கூட ஓகே, ஏதோ கொஞ்சமாக பணம் சம்பாதிக்கிங்க, அது பொறுப்பு இல்லாமல் அந்த வித்துருதிங்கன்னு அது ஒரு பக்கம். உங்களுக்கு என்ன வரும்? எந்த நியூஸ் நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கும். ஒரு நாள் நான் பேப்பர் எடுத்துகிட்டு காட்டுறேன், அந்த பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ. அதே மாதிரி ட்ரோலு, அவன் இவ்வளோ சொன்னால் இவ்வளோ கிழிச்சான் அவ்வளோ கிழிச்சாங்க, ட்ரோல் பண்ணது, கேவலப்படுத்துறது, அசிங்கம் பண்ணுறது. அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க இன்டென்ஷன் என்ன? அவங்க ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்லேருந்து அவங்களுக்கு பணம் வரணும். உங்கள் வாழ்க்கை நாசமாக போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அந்த திங்கிங்கே கிடையாது. உங்கள் வாழ்க்கை நாசமாக போட்டோம், அது சம்மந்தம் கிடையாது. எனக்கு என் யூடியூப் சேனலில் ஹிட் ஆகணும். நீங்கள் எல்லாம் லூசு போயில தானே, உங்களுக்கு என்ன தாலியே தெரியும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே இருக்கீங்க. ஏன்னா என்டர்டெயின் பண்ணவங்களுக்கு தான் பணம் ஜாஸ்தி. என்ஜாய் பண்ண போகிறவங்களுக்கு பணம் கொடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஆக்டருக்கெலாம் கூடியே கொடுக்காங்க. ஏன்னா நீங்களாம் என்ஜாய் பண்ண போகிறீங்களே, அவங்க உங்களை என்ஜாய் பண்ண அடிங்க. கூத்தாடிகள்னு சொல்லுவாங்களா, அவங்க கூத்தாடிக்காங்க, நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, அதனால் நீங்கள் பணம் கொடுக்கீங்க. அவங்க கூத்தாடுதாங்க, அதனால் அவங்களுக்கு பணம் கிடைக்கி. ஆனால் யாருக்காவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விஷயத்த, உங்கள் பணம் டெவலப்மெண்ட்டை என்ன பண்ணணும்னு தெரியுமா? அதை பற்றி யாருமே நினைக்கிறதில்ல. நிறைய பேருக்கு இந்த திங்கிங்கே வராது, அது ஒரு பக்கம். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்கள் சேனல் வந்து 1 மில்லியன் சேனல் ஆகணும், காம்படிஷனில் பெரிய ஆகணும். எனக்கு எந்த காம்படிஷனும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் 9th சீக்ரெட் வேர்ல்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னோடய நியூ இயர் கிஃப்ட்டு. அதில் கிளியராக நமக்கு காம்படிஷனே கிடையாது. ஓகே, யூடியூப்பில் என் சேனலும் இன்னொரு சேனலையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இடத்துல பெரிய ஆள், நான் என் இடத்துல பெரிய ஆள். நான் தான் கிங்கு. 5 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் நான் தான் கிங்கு. ஓகே, நீங்கள் பார்க்கிங்க, இதுதான் முக்கியம். இப்போ எனக்கு நிறைய பேர் வந்துட்டு எவனோ ஒருத்தன் அன்றைக்கி என்ன உங்கள் வாய்ஸ் ரொம்ப போர் அடிக்கு சார், அப்படியாப்பா, ஓகே அவனை தேடி பிடிச்சி பிளாக் பண்ணி இனி என் வாய்ஸே கேட்க முடியாது, ஓடி போயிரு அப்படின்னு அனுப்பி வச்சாச்சு. ஏன்னா இவனெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது, இவனெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் வரைய மாட்டாங்க. நான் இவனுக்காக வீடியோ பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேன போயிடுவ எதையாவது அப்படியே சுற்றில. இப்போ இவன்கிட்ட போய் கேட்டால் சரிப்பா எப்படி பண்ணணும் ஒரு வீடியோ பண்ணி அனுப்பு அப்படின்னு அனுப்ப மாட்டான். இவன்ட்டெல்லாம் போய்ட்டு என் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அவன் வேல்யூக்கு, அவனுக்கு நான் கொடுக்குற வேல்யூக்கு உனக்கு ஒரு நிமிஷம் கூட என்ன வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவனை அப்படியே விட்டுட்டு எவன் கமெண்ட் பண்ணாலும் சரி
ஏதாவது தப்பாக கமெண்ட் பண்ணான்னா உடனே டெலிட் பிளாக் ஓடி போயிருங்கிறது. அப்படியே நீ பண்ணாலும் நான் பார்க்க மாட்டாலும் ஓகே, எனக்கு எந்த நட்டமாக போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு காம்படிஷனே நம்ம காம்படிஷனே கிடையாது. நம்ம தான் கிங்கு, நம்ம தான் பண்ணோம். ஒன்னியை ஃபாலோ பண்ணி உனக்கு திருத்ததுக்கு எது பண்ணுமோ அதுக்கு தான் அந்த வீடியோ பண்ண தவிர நீ என்னையை திருத்ததுக்கோ என்னையை சேஞ்ச் பண்ணதுக்கோ சஜஷன் கொடுக்காது. அந்த சஜஷன் வேறு வேலைகள் நிறைய இருக்குது. சரியா? எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். வீடியோவில் ஆடியோ சரியில்லையா எனக்கு தெரியும், என் பேச்சு சரியில்லையா எனக்கு தெரியும். நான் தப்புகளோடு நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் நான் தப்பே பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம இங்கிலீஷ் தெரியல, படிக்க தெரியல, நான் படிப்பு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலை, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் தப்புகளோடு ஜெயிக்க முடியும். நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்களோ அதே நிலையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் அந்த வீடியோ. இது புரியாமல் என்கிட்ட வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னா ஓடி போயிருங்கிற இந்த எப்படி பண்ணுறது. உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. உங்களுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் உங்கள் லைஃப்பை மாற்றுவாங்க. அவங்க கூட தான் நீங்கள் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து தப்பாக பேசுவாங்க, உங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஒரு மனுஷனுக்கு அடுத்தவனை கேவலப்படுத்துறதுல எவ்வளோ சந்தோஷம் பார்த்துட்டிங்களா? அடுத்தவனை வந்து காயப்படுத்துறதுல எவ்வளோ சந்தோஷம். இவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் இப்படி வருவாங்க. உங்களை காயப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்கள நீங்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த டாய்லெட்டு உள்ளே இறங்கி கழுவாங்க. நான் அவங்களுக்கு மரியாதை வச்சுருக்கேன், நான் அவங்கள தப்பாக நினைக்கல. ஆனால் அப்படி இறங்கின ஒருத்தர் வந்துட்டு அவர் குளிச்சுட்டு வந்தாருன்னா அவர் நல்லவர். ஆனால் இறங்கிட்டு வரும்போது நீங்கள் அவரை போய் கட்டிப்பிடிப்பீங்களா? கட்டிப்பிடிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை நட்டப்படுத்துகிறதோ காயப்படுத்துகிறதோ அப்படி வந்தவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கணும். அவங்க பக்கத்துலேயே போவீங்களா? சே அப்படின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓடி போயிருக்கிறது. அல்லது அங்கே தண்ணி இருக்குது, நல்லா குளிச்சுட்டு வா, ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அப்படின்னு நம்ம அனுப்பிடுவோம். ஆனால் பக்கத்தில் எடுக்க மாட்டோம். ஸோ அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஆளும் பாவம் அவங்க வந்து அவங்க லைஃப் வந்து அப்படி வாழ்ந்துருப்பாங்க. அவங்க லைஃப் அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி நடக்கிறாங்க. ஸோ அவங்கள விட்டு வெளியே வந்தது எப்படின்னு அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அவங்க பழகின பழக்கம் அப்படி, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வித்தியாசமாக பிஹேவ் பண்ண நிறைய பேர் எப்படி ஜெயிச்சாங்க, அதாவது அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, பிஸ்னஸே சரியில்லாமல் பண்ணவங்கலாம் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆனாங்க. அதை பற்றி 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் அமேசான் பற்றி தெரியும் உங்களுக்கு இல்லையா? அமேசான் வந்துட்டு அதை முதல்ல ஸ்டார்டிங் வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, இது வந்து கொஞ்ச நாள் ஓடாது, இவன் மூடிட்டு போயிடுவான், இந்த பிஸ்னஸுக்கு இது வந்து ஸ்கேம், கொஞ்ச நாளில் பந்தாயிரும் அப்படின்னு. நான் இதை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பக்கவாக தெரியும் இவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் கூட எனக்கு பெரிய ஆர்குமெண்ட்டே வந்துச்சு. அவரும் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், ஆன்லைன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பேசிக்காக வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. நான் சொன்னால் அவங்களுக்கு புரியல, அதை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் அமேசான் ஜெயிக்க போகுதுன்னு. அவர் சொன்னார் அமேசான் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும், ஒரு பபுள் மாதிரி ஆகி எல்லோரும் காணாமல் போயிடுவாங்க. ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். என்ன ஆச்சு தெரியல. என்னாச்சு தெரியுமா? அமேசான் உலகத்தில் நம்பர் 1 ஆகிட்டாங்க. அவரு ஜெயிலில் போயிட்டார். எனக்கும் நிறைய லாஸ் பண்ணிட்டு போயிட்டார் அவர். ரைட்டா? ஸோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பாக எடுத்துக்கிடுவாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை கேட்குறது கிடையாது. கடைசியில் பார்த்தா உள்ளே போகிறது அல்லது நாசமாக போகிறது. ஓகே, ஸோ அமேசான் எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க சொல்கிறது ஒன்று, செஞ்சது ஒன்று. அவங்க வந்து ப்ராஃபிட்டை பற்றி எதிர்பார்க்கல. எல்லாருமே நினச்சாங்க இவங்க 25 வருஷமாக ப்ராஃபிட் இல்லாமல் எப்படி கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. 25 வருஷமாக வந்து கொஞ்சம் பிரேக்இவன் வரும், போட்ட பணத்துக்கு வரும், அப்புறம் லாஸ் ஆயிரும், போட்ட பணத்துக்கு வரும், லாஸ் ஆயிரும். அவங்க 4 விஷயத்தை வந்து மெயினாக யோசித்தாங்க. 4 மேட்டரை வந்து பிஸ்னஸ் சக்ஸஸில் மெயினாக பார்த்தாங்க. அந்த 4 சக்ஸஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நிறைய வெரைட்டி கொண்டு வந்தாங்க. அவங்களோட சைட்ஸில் வந்து நிறைய வெரைட்டி கொண்டு வந்தாங்க. என்ன தேடினாலும் கிடைக்கும். இப்போ அன்னைக்கு என் தம்பி திலீப், என் தம்பி வந்துட்டு கடைசி தம்பி, அவன் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, செத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அமேசானில் கொடுத்தா டெலிவரி பண்ணுவாங்க. சேம் டே டெலிவரி. என்னது? கம்பு,
அந்த எரிக்கிறதுக்கு விறகு, அந்த சாணி, அந்த இது எல்லாமே. செத்தவங்களுக்கும் சாமான் வாங்குறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிடலாம். செத்து போயிட்டாரா, ஓகே எத்தனை மணிக்கு பாடி தூக்குதா, நாளைக்கு தூக்குமா, டெலிவரி இன்றைக்கி சாயங்காலம் வரணும், அவ்வளோ சாமான் வந்துடும். எங்கேயும் கடையில் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வெள்ளை துணி அதெல்லாம் வாங்க வேண்டாம். அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கா. எதில்? அமேசானில். இவங்க முதல்ல இருந்து இந்த வெரைட்டியை கொண்டு வர்றது மட்டுமே இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. வெரைட்டியாக நான் வந்து கொண்டு வரணுங்கிறது மட்டுமே இவங்களோட நோக்கமாக இருந்துச்சு.